மேம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த தசாபுத்தி நடக்கும்போது எல்லாருக்கும் அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த தசாபுத்தி? சூரியன் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு அது செய்கிற வேலை வந்து உங்களுக்கு உடம்புல வைரஸ் அதிகமாகும். அரசு அதிகாரிகள் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பகையை உருவாக்கிக்கிறது அவயோகியாகி சூரியன் வந்து தசாபுத்தி நடக்கும்போது நடக்கும். சந்திரனுக்கு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய குற்றம், புத்திரஸ்தானம், குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை. சந்திரன் வீக்காக இருந்து சந்திர திசை வந்தால் அப்போ அவங்க வந்துட்டு எவ்வளோதான் அவங்க கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களுக்கு அவங்க சொல்கிறது வந்து அவங்க மனசு வந்து அவங்க கேட்காது. அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? அவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? அப்போ வந்து நம்ம கூட இன்னைக்கு பாரம்பரிய ஜோதிடர் திருமதி மணிமேகலை வந்திருக்காங்க. அவங்ககிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. மேம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த தசாபுத்தி நடக்கும்போது எல்லாருக்கும் அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த தசாபுத்தி? ஒரு திசையை மட்டுமே வச்சு டிசைட் பண்ண முடியாது. இப்போ நான் அனுபவத்தில் ஜாதகம் பார்க்குற அப்படிங்கிறதுனால நம்ம இந்த திசை இப்படி இருக்கும், அந்த திசை அப்படி இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. இது வந்து என்னென்னா, நான் 9 கிரகத்துக்கு உண்டான, ஏன்னா ஒருத்தர் கேட்டுட்டு இந்த திசை எனக்கு நடக்குது எனக்கு சொல்லுங்கம்பாங்கள்ல, அதனால் அப்படியே நம்ம டச் பண்ணி ஓரளவுக்கு போயிடலாம். அதனுடைய ஸ்ட்ரென்த்து, அதனுடைய வலி இதெல்லாமே அந்த வீட்டை பொறுத்து. இப்போ ஒரு கிரகம் எந்த கிரக தசை நடத்தினாலும் ராகு கேதுகளுக்கு சொல்கிற மாதிரி தான். யார் எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் அமருதோ, அது எந்த ஆதிபத்தியம் பெறுதோ அது ரீதியாக தான் வேலை செய்யும். எந்த கோளுமே கெட்ட கோளும் இல்லை, எந்த கோளுமே நல்ல கோளும் அல்ல. ஓகே, சரியா? குருவும் நல்லவரெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு குணம் இருக்குது. எல்லா மனிதர்களும் நல்லவனும் கிடையாது, எல்லா மனிதர்களும் கெட்டவனும் கிடையாது. கிரகங்கள் பண்ணி வைக்கிற வேலை தான். அந்த மாதிரி இதுக்கும் அந்த கான்செப்ட் இருக்குது. அப்போ இப்போ ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரிய தசை மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, சூரியன் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு அது செய்கிற வேலை வந்து உங்களுக்கு உடம்புல வைரஸ் அதிகமாகும், வைரஸ் ப்ராப்ளம் வரும். அப்போ ஒரு இது இன்னும் நெருப்பு ராசியாக இருக்கும் பட்சத்துக்கு, நெருப்பு மீன்ஸ் மேஷம், சிம்மம், தனுசு, இதில் சூரியன் உட்காந்து திசை நடத்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து அம்மு போடுறது, டைஃபாய்டு வருது, இந்த ஏதாவது இந்த வைரஸ் சம்மந்தமான ஃபீவர் எது வந்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக அட்டாக் ஆகும். ஓகே, ஒன்று. செகண்ட் வரும் பொழுது பார்த்திங்கன்னா தகப்பனாரை பாதிக்கும். தகப்பனார் பாதிக்கும்னா தகப்பனார் கூட இருக்க முடியாத நிலை, இல்லை அவருக்கு ப்ரெஷரு, டென்ஷனு, அது சார்ந்த தலை சார்ந்த பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் இயல்பாகவே இருக்கும். கௌரவ பிரச்சனையும் கூட இருக்கும் அதில். அப்போ அது என்ன காரக ரீதியில் அது எந்த பாவத்தில் இருந்து வேலை செய்யுதுங்கிறது. இப்போ சூரியன் எடுக்கிறோம், 9ஆம் இடத்துல உட்காந்து தசை நடத்துதுன்னு வச்சுக்க. சூரியன் தகப்பனார் பாவத்தில், தகப்பனார் ஸ்தானத்துக்கு உண்டான இடத்துல சூரியனே போய் உட்காரக்கூடாதுமா, காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது எப்படி வேலை செய்யுதுன்னா, எந்த கிரகம் அந்த இடத்துல 9ல் உட்காந்து வேலை செஞ்சாலும் அவருக்கு 12. அப்போ அவருக்கு பிரச்சனையை இந்த சூரிய தசையை சூரியனே உட்காரும்போது அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறது, ஐசியூக்கு போயிட்டு வர்றதும், மரணத்தை சந்திச்சுட்டு வருவாருங்கிறதெல்லாம் வந்துடும் இயல்பாக. அப்போ ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படிங்கும்போது, சூரிய தசை நடக்குதுங்கும்போது தகப்பனாருக்கும் அது ஒரு விதமான அதோட காரகங்கள் பூரா ஹார்ட்டு, கண், ஹீட்டு, வைரஸு, இதுதான். இப்போ சூரியன் ஒரு வேளை அவயோகியாகி தசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க, அரசாங்க பகையெல்லாம் வரும். நீங்கள் இபி பில் ஒழுங்காக கட்ட மாட்டீங்க. நான் டேட்டை பார்த்துட்டு நாளைக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சரி, நாளைக்குன்னு நினச்சிட்டு போய் கட்டுவீங்க, நேரத்தோடு உங்களுக்கு முடிஞ்சு போச்சுமா, தேவையில்லாமல் 150 ரூபா ஃபைன் போடுவான். அப்போ நீங்கள் சும்மா தான் போயிட்டுருப்பீங்க, உங்கள் வண்டி மேலே வந்து ஃபைன் வரும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம சிக்கிறது. ஓகே, அரசு அதிகாரிகள் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பகையை உருவாக்கிக்கிறது அவயோகியாகி சூரியன் வந்து தசாப்தி நடத்தும்போது நடக்கும். இது ஒரு கான்செப்ட். அப்போது அந்த திசை நடக்கும்போது மெயினாக அப்பா மகன் உறவுகள் இதெல்லாமே பாதிக்கும். இப்போ அப்படியே சந்திர திசைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு அது கூட 6 வருஷம்தான். 6 வருஷமே பரம்பரையே டச் பண்ணிட்டு வந்துடும் சூரிய திசை. சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, சூரியனுடைய பவர் நமக்கு முழுமையாக அதுக்கு அந்த சூரிய திசையினுடைய பிரச்சனையை சரி பண்ணணும்னா நம்ம குருவுக்கு உண்டான விஷயத்தை எடுக்கலாம். ஏன்னா அவரும் நெருப்புக்கு உண்டான கிரகம். அதுக்கு நான் சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். என்னென்னா, இப்போ மஞ்சக்காமலை வந்தால் என்ன கொடுக்குறாங்க? இன்றைக்கி ஆஸ்பத்திரி விட்டுருங்க, அந்த கீழாநெல்லி. சூப்பர். தெக்க தெரியாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. கீழாநெல்லியை சும்மா கொடுக்க மாட்டாங்க, எதில் கலக்கி கொடுப்பாங்க? ஆட்டுப்பாலில் கலக்கி கொடுப்பாங்க. கீழாநெல்லிக்கும் ஆட்டுப்பாலுக்கும் மஞ்சக்காமலை எப்படி கண்ட்ரோல் ஆகுது? மஞ்சள்ங்கிறது குரு. அப்போது செவ்வாய் ஆட்டுப்பால், செவ்வாய் ஆடு தானே, மேஷராசி
அடுதானே. அப்போ ஆட்டுப்பாலில் கீழா நெல்லியை கலக்கி கொடுக்குறாங்க. கீழா நெல்லி குரு. அப்போ அந்த வேற ரெண்டும் அரைச்சி கொடுக்கும்போது ஹீட்டு தானாக 4 நாளில் உங்களுக்கு நின்று போயிடும். சரியா மஞ்சக்காமலை சரியாயிடும். நெருப்பு ராசிக்குள்ளே வர்ற பிரச்சனையை நெருப்பு கிரகங்களே சரி பண்ணும். இதுதான் கான்செப்ட். முள்ளால் இருக்கிற மாதிரி அது. இதே மாதிரி அடுத்து வந்து சந்திரனுக்கு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இது அரச மரத்து வழிபாடு. அரச மரத்தில் மஞ்சள் தன்மை உங்களுக்கு கிடைக்குது இல்லையா, இதை படிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த ரேஸ் அங்கே தானே இருக்குது. அப்போ 9 மணிக்குள்ள அரச மரத்தை சுற்றினாலே இந்த வைரஸ் சம்மந்தமானது, பூர்வ புண்ணிய குற்றம், புத்திரஸ்தானம், குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம், மூச்சு தானே, அது எல்லாமே அரச மரத்தில் கிடைக்குது. காலையில் 9 மணிக்கு முன்னாடி ஈஸியாக. ஓகே. அதனால தான் அந்த காலத்தில் வச்சான். கல்யாணம் ஆகலைனாலும் சரி, குழந்தை கிடைக்கலைனாலும் சரி, படிப்பு ஏறலைனாலும் சரி, அப்படி சித்திரை மாதம் பிறந்த சித்திரை சொல்லி அடங்க மாட்டான்னாலும் சரி, எல்லாத்துக்கும் அரச மரத்தை சுத்தம் அப்படின்னு சொல்றது அதுக்கு தான். அடுத்தது சந்திரனுக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய தசாபதி 10 வருஷம். இது அப்படியே அம்மாட்ட போயிடும். நான் தான் உங்களுக்கு வந்து எந்த திசையாக இருந்தாலும் அந்த காரகத்தில் அவங்க பாதி எடுத்துக்குவாங்க. சந்திர திசை வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்வை சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக, நம்ம ஒரு ரொம்ப திங்கிங்ஸ் அதிகமாக இருக்கும், நினைவுகள் அதிகமாக போகும், ஓவர் திங்கிங், எண்ணங்கள். சந்திரனாலே மனசு தானே. ஓகே. அப்போ எண்ணங்கள் அதிகமாகும் போது நம்மளுடைய கண்ணு ஆட்டோமேட்டிக்காக, நீங்கள் எதாவது ரொம்ப டீப்பாக யோசிக்கும் போது பாருங்களேன், பார்வை அங்கேயும் யோசிப்பாடு போயிட்டு இருக்கும். அப்போ வந்து கண் பார்வை அப்படின்ற ஒரு விஷயம், கண்ணு புறையோடுறது, நீர் கோர்க்கிறது, கண்ணு உறுத்துறது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஓகே. கண் ஆப்ரேஷனுங்கிறது சூரியன். கண் பார்வையில் பிரச்சனை வர்றது, கண்ணுக்குள்ளே அந்த நீர் சம்மந்தமான ப்ராப்ளம் கிரியேட் ஆகுறதுங்கிறது சந்திரனால. புறை இருக்கிறது, புறை வர்றது, இதெல்லாமே அதில் வர்றது சந்திரனால். கண் அழுந்திக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் சந்திரன். அப்போ அந்த எண்ணங்களினுடைய அழுத்தம் அது கண்ணில் தெரியும். இன்னொன்று என்னென்னா, சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட்டிங் கிரகம்னு சொல்லுவேன், பிரயாண கிரகம். ஏன்னா தண்ணி ஒரு இடத்துல ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி ஒரே இடத்துல இருக்காது. ஒன்று ஆவியாக போகும், இல்லைன்னா வத்தி போகும், இல்லைன்னா ஓடிடும், ஏதோ ஒன்று ஆகிடும், தண்ணி அங்கே இருக்காது. அந்த மாதிரி இன்னொன்று, எதோடு அது கலக்குதோ அதுவாகவே மாறிக்கும். ஓகே. மனசு, மனம் உறங்குன்னு சொல்கிறாங்க. மனசு யார் பேசினாலும் மாறும், நாம் பேசினாலும் மாறும், வேற கெடுக்கிறவங்க பேசினாலும் மாறும். அப்போது அதனால தான் எதுவாக இருந்தாலும் நீ கூட்டிகிட்டு போய் அவங்கள உட்கார வை, அவங்க கொஞ்ச நேரம் கேட்டாங்கன்னா மாறுவாங்கன்னு சொல்கிறது அதனால தான். அப்போது சொற்பொழிவு கேட்கறது, நல்லவங்களுடைய பேச்சை கேட்குறதுங்கிறது இந்த காலத்தில் குறைஞ்சி போச்சு. பெரியவங்களோட பேச்சை கேட்குறதுக்கு பிள்ளைகளுக்கு வாய்ப்பே இல்லை, யூடியூப் பார்த்தா அதில் கேட்குதுங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் நம்ம நிறைய விஷயங்களை அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது, மாற்றிக்கிட்டே இருக்கிறது. இது வந்து சந்திர திசைக்கு இயல்பாக இருக்கும். அவனை கொண்டு வந்து ஒரு இடத்துல நம்ம உட்கார வைக்கணும். நாளுங்கிறது வீடு, நிம்மதி, மனசு, இது சார்ந்த விஷயம். அப்போ அவங்கள கொண்டு வந்து ஒரே இடத்துல உட்கார வச்சோன்னா அவங்க போகிறது, அவங்க நினைக்கிறது, இது எல்லாமே வந்து மன அழுத்தமாகி, இப்போ இந்த சந்திரனோட ஒரு மாந்தி சேருது, ராகு கேதுகள் சேருதுங்கும்போது ராகு டிப்ரெஷனையே கொடுத்துரும், கேது ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கும். இங்கே தான் கேர்ஃபுல்லாக இந்த திசையிலலாம் இருக்கணும். இப்போ சூரியன் ராகுக்கு பயப்படும், சூரியனை ராகு மிரட்டும். அதுதான் கவர்மெண்ட்டில் கொண்டு கேஸை போட்டு சிக்க வச்சிடுறது, ஜெயிலுக்கு தள்ளிடுறது, கேஸ் ஆகிறது, ஆப்ரேஷன் நடக்கிறது ராகு. ராகு கேதுகள் சம்மந்தப்படுறது. இந்த சந்திரனோட சேரும்போது என்னதுன்னா, கேது சேர்றதோ ராகு சேர்றதோ ப்ராப்ளம் இல்லை, சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதான் விஷயம். அப்போ என்னென்னா, யாருக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, நீ ஸ்ட்ராங்காக இரு, இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். சந்திரன்கிறது மனசு தானே, நீ என்ன நினைக்கிறியோ அதை செய், உன் மனசு என்ன சொல்றீங்க எல்லாத்தையும் கேளு, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ செய்யின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் உண்மையான அர்த்தம். அப்போது ஜாதகத்தில் கடகராசியில் பிறக்கிறவங்க, ரிஷபராசியில் பிறக்கிறவங்க, திருவோணம், அஸ்தம் திருவோணம் ரோகிணியில் இருக்கிறவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த மன அழுத்தத்துக்கு போக மாட்டாங்க. போனாலும் ரிட்டன் அப்படியே வந்துடுவாங்க. அவங்க பேச தான் கேட்பாங்க, மற்றவங்க பேச விடிய விடிய கேட்டாலும் காலையில் அவங்க சேர் தான் செய்வாங்க. ஏன்னா அவங்கள அந்த மனசை கொண்டு போக முடியாது, போகிற மாதிரி தான் இருக்கும், போக மாட்டான். தெரியும் அவங்களுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ விருச்சக ராசின்னு வச்சுக்குவேன், விருச்சக ராசியில் சந்திரன் நீசம், அங்கே வந்து கேது உட்காருதுன்னு வச்சு, கேது அங்கே உச்சம் உட்காந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? யார் சொன்னாலும் கேட்டுப்பாங்க, மன வியாதி வந்துடும், பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. நீங்கள் அவங்க எவ்வளோ தூரம் பண்ணாலும் வெளில கொண்டு வர முடியாது, என்ன பேயோட்டினாலும் வெளில வராது. அப்போது நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போய் அவங்க 10 நிமிஷம் கிளாஸ் எடுத்தா கொஞ்சம் நாளைக்கு கிளாஸ் எடுத்தாங்கன்னா ஒரு 2 நாளைக்கு நல்லா இருப்பாங்க, மறுபடியும் அதே அழுத்தத்துக்கு போயிடுவாங்க. இது சந்திரனுக்கு எது தசாபுத்தி நடத்தக்கூடாது.
சந்திரன் வீக்காக இருந்து சந்திர திசை வந்தால் முதல்ல பாதிக்கிறது மன அழுத்தம். ஆமாம், அப்போ அவங்க வந்துட்டு எவ்வளோதான் அவங்க கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களுக்கு அவங்க சொல்கிறது வந்து அவங்க மனசு வந்து அவங்க கேட்காது. அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? அவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? அப்போ வந்து கேதுகிட்டே இருக்குதுப்பா. ஓகே, அதுக்கு ரெமெடி கேதுகிட்டே இருக்கு. உனக்கு அதுதானேப்பா கெடுக்குது. அப்போ அவங்கள அந்த திங்க் பண்ண விடக்கூடாது. நீங்கள் இந்த பிரிச்சுவலை கொண்டு வந்துடணும்ல அவங்கக்கிட்ட. சரி, ராகு கேதுகள் பிரிச்சுவலுக்கு உண்டான கிரகம் தானே. நேராக அவங்க ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம், இயற்கையான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். அவங்க அந்த மந்திரிக்கிறது, அந்த அது சம்மந்தப்பட்ட கோயில்கள், பிரம்மாண்டமான கோயில்கள், இங்கே போனால் எனக்கு சரியாயிரும்னு நம்புகிறாங்கல்ல, அங்கெல்லாம் போக சொல்லிடணும். சரி, சிக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த இப்போ நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோம், எவ்வளவு பகையோட மனசுக்குள்ளே 1000 புகைகளோட ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றோம், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? தண்ணி வெல்கம் பண்ணி தண்ணி கொடுப்போம். தண்ணி கொடுப்போம். தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கொடுப்போம். அதனால தான் எவன் வந்தாலும் முதல்ல தண்ணியை கொடுங்களான்னு சொன்னாங்க. இங்கே யாரு கொடுக்கு, ஆனால் நான் வந்தோடனே கொடுத்தாங்க ஸ்டுடியோவில். அது ஒரு பெரிய விஷயம். வந்தோடனே ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு அப்படியே மனசு சாந்தமாகும். தண்ணிக்கு அவ்வளோ சந்திரன் தான். ஓகே, இன்னும் ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், அவன் பகையவே மறந்துடுவான். ஓகே, நீங்கள் வர்ற மனசு ஒரு ஒரு ரொம்ப ஒரு கொலவெறியோடு வர்றான்னா அவனுக்கு இந்த தண்ணியும் பாலுமே 70% ரெமடியை கொடுத்துரும். சரி, எப்படி வச்சுருக்கான் நம்ம ஆளு? வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பாலை கொடு, ஒரு மோரை கொடுமா. வெயிலாக இருக்குது, எனக்கு டீ காஃபிலாம் வேணாம், மோர் கொடு. மோர் கொடுத்தோம்னா மோர் குடிச்சா அதை விட சுத்தமாக ஆஃப் ஆயிடும். ஒன்று. இது வர்றவங்களுக்கு பகையாக வரும்போது கொடுக்குறோம், அவன் மனசை மாற்றுறதுக்கு கொடுக்குறோம். நம்ம மனசு மாறுறதுக்கு நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது. நைட் படுக்கும்போது ஒரு 1/2 டம்ளர் பால் குடிச்சிட்டு படுக்க சொல்லுது. பௌர்ணமியோடைய ஒளி கிடைக்கணும். நிலா வந்ததுக்கப்புறம் போய் வழிபாடு பண்ணணும். பௌர்ணமியோட ஒளியை உள்வாங்கணும். திங்கக்கிழமை விரதம் இருக்கணும். சோமவார விரதம் சாப்பிடக்கூடாது. அப்போது நம்மளோட மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஈஸியாக ரெக்கவர் ஆகி வரலாம். அதே மாதிரி 6 நதிகளில் டப்பாத் பண்ணணும். அது விருச்சகம்னு எடுத்துனா சந்திரன் நீ சொல்லியா, அது என்ன வீடு? ஆசனவாய் இருக்கிற வீடு விருச்சகம், கழிவு சம்மந்தப்பட்ட இடம். அப்போது நம்ம ஆசனவாய் வழியாக நீர் போய் உடம்பு கூலாகணும். அப்போ ஆர்கான்ஸ் பூரா வந்து மாறணும், அதோட கொதிநிலை மாறணும். அப்போ அப்படிங்கும்போது டப்பாத் பண்ணுறது, ஆற்றுல, நதியில், சமுத்திரத்தில், தொட்டியில், கிணத்துல அதெல்லாம் குளித்தோம் இல்லையா, அதெல்லாம் சந்திரனுடைய கான்செப்ட். ஓகே, ரிலாக்ஸாக இருக்கும். கிணத்துல குளிச்சுட்டு வந்தோடனே கண்ணு சிவக்கும், படுத்த எங்கே படுத்துருக்கணும்னு தெரியாது. நீ ஆற்றுல குளத்துல குளிச்சுட்டு வந்தோடனே தூக்கம் அப்படி வரும், பார்த்துருக்கீங்களா? எப்படி வருது? இப்போ மனசில் எதுவுமே இல்லைன்னா தான் தூக்கம் வரும். ஓகேவா? அப்போ இது சந்திரனுக்கு இன்னும் நிறையா இருக்குது. இதில் எந்த பாவத்தில் இருக்குதுங்கிறத வச்சு போகலாம். அடுத்து செவ்வாய் எடுத்துக்குவோம். செவ்வாய் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி